Good evening, children. 8th standard science. இன்னைக்கு நம்ம பயாலஜி பார்ட்ல ஒரு நியூ லெசன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன் மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற ஒரு பாடம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம பிசிக்ஸ்ல ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கெமிஸ்ட்ரியில ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இப்ப நம்ம பார்க்க போறது பயாலஜி பார்ட்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துட்டு லெசன்குள்ள போலாமா? சரிங்களா? இது ரிலேட்டடா நம்ம ஒரு குறளும் வரும், குறளோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு சின்ன கதை தான். ஒரு பெரிய காடு இருக்கு. காடு அப்படின்னு சொன்னாலே யூஸ்வலா யார் சொல்லுவோம், நம்ம அதனுடைய ரூலிங் பர்சன் அப்படின்னாலே லைன் இல்லையா? எல்லாத்துக்குமே யாராவது ஒருத்தர் கைடு அப்படின்னு இருக்கணும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருந்தா அந்த ஒரு யூனியன் ஆகப்பட்டது எப்பயுமே தெளிவா கரெக்டா செயல்படும். எல்லாரும் எல்லா டெசிஷனும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அங்க எல்லா இடத்துலயும் கன்ஃபியூஷன் தான் இருக்கும். யாரோ ஒருத்தருடைய வேர்ட்ஸ ஒபே பண்றோம் அப்படின்னு சொன்னா அங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா நமக்கு கரெக்டா மூவ் ஆகும். அது போல அந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. அவர் தான் என்ன பண்ணாரு, அங்க இருக்கக்கூடிய எல்லா குட்டி 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 விலங்குகளை எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா அவங்க கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சோ இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றோம், ஆர் அதர்வைஸ் வீட்லயும் ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த வேலைகளை நம்ம என்ன பண்ணுவோம், சரியா தனித்தனியா ஒரு குரூப்பா பிரிச்சு நம்ம அலாட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பண்ணிட்டா அப்போ என்ன ஆகும், இந்த வேலை யார் யார்கிட்ட இருக்கோ அவங்க அதை ப்ராப்பரா என்ன பண்ணிடுவாங்க, ஃபாலோ பண்ணி என்ன செய்வாங்க, அத கரெக்டா முடிச்சிடுவாங்க. சோ அந்த மாதிரி ராஜா என்ன பண்ணாங்கன்னா அங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி காட்டுல கொண்டாட வரும்போது அவங்க என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கும், இப்ப லயனை தவிர நமக்கு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய நிறைய விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா? சீட்டாக் இருக்கும், அண்ட் தென் நமக்கு கேமல் இருக்கும், எலபண்ட் இருக்கும், டீர் இருக்கும், அண்ட் தென் ராபிட் இருக்கும். எல்லா பெரிய விலங்குகளும் இருக்கும், சின்ன விலங்குகளும் இருக்கும், எல்லா வகையான விலங்குகளுமே இருக்கும். சோ அப்போ ராஜா என்ன பண்ணாருன்னா எல்லா ஒர்க்கையுமே எல்லாத்தையும் கரெக்டா பிரிச்சு கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கு இதனை இவன் செய்வான் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கும். சோ இந்த ஒர்க்க இவங்க கிட்ட கொடுத்தா அது ப்ராப்பரா கரெக்டா நமக்கு என்ன ஆகும், சக்சஸ் ஆகும் அப்படிங்கறது தெரிஞ்சு செய்யறவங்க தான் ஒரு ரூலிங் பிளேஸ்ல இருக்க நமக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அங்க இருக்கிற கழுதைக்கும் வேலை கொடுத்தாங்க, குதிரைக்கு வேலை கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு சின்ன சின்ன வேலை எல்லாருக்கும். இது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன வார், வேற யாராவது அவங்களோட சண்டை போட வராங்கன்னாலும் எப்படி நம்ம அப்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் எல்லாருக்கும் கரெக்டா ட்ரைனிங் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய சுண்டலிக்கு கூட ஒரு சின்ன வேலை கொடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான். எல்லாராலையும் எல்லாமுமே முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கைய வளர்க்கிற மாதிரி என்ன பண்ணாரு அந்த சிங்கராஜா, எல்லாருக்கும் ஈக்குவலா ஒர்க்க கொடுத்தாங்க. சோ அந்த ஃபங்க்ஷனும் ப்ராப்பரா அழகா என்னாச்சு, ஆர்கனைஸ் பண்ணி சக்சஸ் கொடுத்தாங்க. சோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும், என்னால முடியும். அது கற்ற போட்டி ஆகட்டும் அல்லது பேச்சு போட்டி ஆகட்டும், எந்த விஷயமா இருந்தாலுமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெப்பாபிலிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எஸ் ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க சொல்லி 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 பழகும் பொழுது உன்னால முடியும். இது ஒரு சினிமால கூட வந்திருக்கு, நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. என்னால இது முடியுமான்னு கேட்கும் போது அவங்க டீச்சர் ஒவ்வொரு வகையில ஒன்னால முடியாதது எதுவுமே முடியாதுன்னு அவர் அழகா எப்படி கொண்டு போனா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தன்னம்பிக்கை பேச முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகா என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அது போலதான் உங்க ஆசிரியரும் உங்களை கைட் பண்ணுவாங்க. நீங்க அந்த ஒவ்வொரு எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் காம்படிஷன் ஆனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு
மிகச்சிறந்த திறமைய நீங்க வெளிக்கொணர்ந்தா மட்டும்தான் கண்டிப்பா ஷைன் ஆக முடியும். நீங்க இப்ப கேள்வி 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 நாங்க சொல்றோம். நீங்க எல்லாருமே இந்த நட்ட ஓட்டுக்குள்ளார அப்படியே தன்னை சுருக்கிக்கிற மாதிரியே எல்லாரும் சுருக்கிட்டே இருக்கீங்க. சோ அந்த மாதிரி இருக்காதீங்க. யூ ப்ளீஸ் ஆஸ்க் சம்திங். எனக்கு புரிஞ்சுது அப்படின்னாவது ப்ளீஸ் சொல்லுங்க. டீச்சர் இது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருது டீச்சர். இந்த கான்செப்ட் இத படிக்க கஷ்டம் நினைச்சேன். ஆனா ஈஸியா புரிஞ்சிருது அப்படின்னாவது சொல்லுங்க. வாய திறந்து எப்பயுமே பேசணும். எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். உன் முகத்தை பார்த்து ஒருத்தர் பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீயே 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுற, நீ பாட்டுக்கு பேசுற, அவங்க எங்கேயோ கவனிச்சிட்டு இருந்தா, நான் பேசுறேன் நீ பதிலே பேச மாட்டேங்கிறியே அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க இல்லையா? அது போலதான் நீங்க உங்களுக்குள்ள புரிஞ்ச அந்த கருத்தை தயவு செய்து வெளிப்படுத்துங்க. எனக்கு இது புரிஞ்சுது, புரியல, இன்னொரு தடவை சொல்லி கொடுங்க அப்படின்னு நிச்சயமா கேளுங்க. எல்லாருமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே, சோ யூ ஹாவ் ஸ்பெஷல் கேரக்டர். எல்லாருக்கும் கடவுள் ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்பை கொடுத்திருப்பாங்க. அதை கண்டிப்பா வெளிக்கொணர்ந்து அதுல நீங்க சக்சஸ் கொண்டு வரணும். செய்யலாமா? கண்டிப்பா செய்யணும். ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் டீச்சர் சொல்றாங்கன்னு சொன்னா அதுல ஏதாவது 1-2 கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சோ இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். நுண்ணுயிர்கள் நம்மள சுத்தி, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருக்கு. ஆனா கண்ணுக்கு தெரியாத சின்ன நுண்ணுயிரிகளும் இருக்கு. இவங்களை பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். சோ இதெல்லாம் எதன் மூலமாக நம்ம பார்க்கலாம்? மைக்ராஸ்கோப். நீங்க போயிருக்கீங்களா பயாலஜி லேபுக்கெல்லாம்? மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறது நுண்ணோக்கி. கண்ணுக்கு தெரியாத சின்ன ஆர்கானிசத்தை பாக்குறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். அதுல ஒரு சின்ன கண்ணாடி தகடு மாதிரி ஸ்லைட்ல வச்சு அந்த பொருளை பார்த்தோம்னு சொன்னா அதுல என்ன ஆகும்? பெருசா நமக்கு தெளிவா தெரியும். நுண்ணோக்கி மூலம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன உயிரினங்களை தான் என்ன சொல்றோம்? நுண்ணுயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இது எங்கெல்லாம் இருக்கும்? வாட்டர் பாடிஸ், நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எல்லா இடத்துலயுமே வாட்டர் பாடிஸ்னா நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய, நம்ம கிராமத்துல இருந்தோம்னு சொன்னா ஆறு, குளம், ஏரி, இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரியான பிளேஸ்ல வாழக்கூடியவங்க தான் இந்த நுண்ணுயிரிகள். ஆஸ் வெல் ஆஸ் நம்ம உடம்புலயுமே இருப்பாங்க. இன்சைட் ஆஃப் அவர் பாடி. நம்ம உடம்புலயும் தான். நமக்கு ஜுரம் வந்தா போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏதோ ஒரு அன்வான்ட் ஒரு சின்ன ஆர்கானிசம் நம்ம உடம்புல வந்தாதான் நமக்கு ஜுரம், காய்ச்சல், லூஸ் மோஷன், இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். எதனால அது வருது? நான் கொஞ்சம் கரெக்டா என்ன பண்ணல? எஸ், கரெக்டா சுத்தம் ஃபாலோ பண்ணாம இருப்போம். தெருவில் ஓப்பனா இருக்கிற பொருள்லாம் வாங்கி சாப்பிடுறது, கை அலம்பாம வாஷ் பண்ணாம சாப்பிட்டா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள். நம்ம ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இந்த சானிடைசர் அப்படின்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது எல்லாம் நம்ம கையில இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை என்னது அழிக்கக்கூடிய தன்மை. நம்ம வந்து வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். நீங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே இந்த டிசிப்ளினரி ஆக்ட்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல. பிரஷ் யுவர் டீத் ட்வைஸ் அ டே, டேக் அ பாத் ஏர்லி மார்னிங். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தானே. டெய்லிக்கும் 2 தடவை பல் தேய்க்கணும், குளிக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கணும். இதையெல்லாம் படிச்சோம்ல. இதெல்லாம் அங்க படிச்சா மட்டும் பத்தாது, எல்லா டயத்துலயுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு நோயில்லா வாழ்வு. நீ வந்து பணம், காசு எல்லாம் வச்சிருக்கலாம், ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னா, எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, என்னால எதுவுமே சாப்பிட முடியாது, எனக்கு உடம்புல சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கு, எதையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா வேஸ்ட் இல்லைங்களா? சோ அப்ப என்ன வேணும் நமக்கு? ஹெல்தியான ஒரு பாடிங்கிறது வேணும். ஆரோக்கியம் அப்படிங்கிறதுதான் நமக்கு மெயினான அசர்ட். என்னப்பா அசர்ட்னா, நான் வந்து இவ்வளவு வயசுக்கும் எந்த ஒரு டேப்லெட்டும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கேன்னு சொன்னா அது உன்னுடைய உணவு பழக்க வழக்கம், அடுத்தது நீ ஃபாலோ பண்ற எக்ஸசைஸ், அது எல்லாம் தான். சரிங்களா? சோ இதுல நம்ம வைரஸ் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். வைரஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு மரபு பொருள், புரதத்தால் ஆனது ஒரு சின்ன பொருள் அப்படின்னு சொல்லலாம். மரபு பொருள் அப்படிங்கிறது
genetic material. This tiny particles, கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன நுண் துகள் தான் அது. அதையுமே நம்ம எதுல பாக்குறோம்? மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பாக்குறோம். அப்ப மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் பொழுதுதான் நம்ம அதனுடைய அளவு என்பது நமக்கு பெரியதாக தெரியும். சரிங்களா? எதனால் உருவாக்கப்பட்டது? புரோட்டீன், புரதம். புரதத்தினாலான ஒரு சிறிய துகள் அப்படிங்கிறது தான் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. வைரஸ் அப்படின்னு சொன்னா லாட்டின்ல வந்துட்டு அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா பாய்சன் அப்படிங்கிறதுதான். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இந்த ஸ்ட்ரக்சர், அதனுடைய வடிவம், அமைப்பு எவ்வாறு இருக்கும். சோ நம்ம நியூக்ளியஸ்னா பொதுவா என்ன இருக்கும்? அதுலாம் நம்ம செல் அப்படின்னு பார்த்திருக்கோம். செல்லுல என்னெல்லாம் இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, செல் வால், சைட்டோபிளாசம், இது எல்லாமே இருக்கக்கூடியதுதான் என்னது? செல் அப்படிங்கிறது இல்லையா? அது போல இந்த வைரஸ்ல என்னன்னு கேட்டா சென்ட்ரல் பார்ட்டிக்கிள்ல என்ன இருக்கும்னு கேட்டா டிஎன்ஏ, ஆர்என்ஏ. சோ இந்த ரெண்டு அமைப்பாலதான் இது இருக்கக்கூடியது. டிஎன்ஏ, ஆர்என்ஏ அப்படிங்கிறது கண்டிப்பாக சென்ட்ரல்ல இருக்கும். அதை சுத்தி தான் அதுல அந்த புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அந்த புரதத்தினால உருவாக்கப்பட்ட உரை அப்படிங்கிறது. சோ அதுல என்ன இருக்கும்? நமக்கு கொழுப்பு, கார்போஹைட்ரேட், இதனால் நமக்கு அது உள்ள இருக்கும். புரோட்டீன், லிபிட், கார்போஹைட்ரேட்ஸ், இது எல்லாமே. சோ அது மற்ற பார்ட்டிகள் யாருக்குள்ளார இருக்கு சொன்னோம்? நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் இல்லைங்களா? சோ அதுக்குள்ளார ஒரு சின்ன ஸ்பைக் அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க எல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல் சொல்லுவீங்க தானே, ஸ்பைக்கா அப்படின்னு. அப்படின்னா கூர்மையான ஒரு சின்ன வடிவம். அந்த ஹேர் பார்த்தா எப்படி இருக்கும்? டே ஸ்பைக் விட்டுருக்காண்டா அப்படின்னு சொன்னா உங்க ஹேர்ல அப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான். அது போல இந்த வைரஸ்ல ஒரு சின்ன கூர்மையான ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? அடுத்த ஒரு உடல், எந்த உயிரினத்தோடு அது போய் ஒட்டி உயிர் வாழணும் அப்படின்னு நினைக்குதோ அதற்குண்டான ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லலாம். அட்டாச்சிங் கெப்பாசிட்டி, ஒட்டுவதற்காக, அடுத்த ஒரு உயிரினத்தோடு ஒட்டி உயிர் வாழ்வதற்காக தான் இந்த சின்னதான ஒரு ஸ்பைக் அப்படிங்கிற ஒரு கூர்மையான முனை கொண்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். யாரோடெல்லாம் இருப்பாங்கப்பா? இருப்பாங்கன்னு சொன்னா யாரு? நம்ம மட்டும் கிடையாது, மனிதர்கள், தாவரங்கள், விலங்குகள் எல்லாரோடையுமே இந்த செல், இந்த வைரஸ் அப்படிங்கிற வைரஸால நமக்கு மட்டும் கிடையாதுப்பா, விலங்குகளுக்கும் வரும், தாவரங்களுக்கும் வரும். எல்லாருக்குமே டிசீஸ். தக்காளியில வரக்கூடிய வியாதிய பார்த்திருப்பீங்க. அண்ட் தென் நமக்கு வந்து ஒவ்வொரு செடிகள், ரோஜா செடியில வரக்கூடிய வியாதிய பார்த்திருப்போம். சோ அதுல இலையெல்லாம் என்ன இருக்கும்? நமக்கு ஒரு பூஞ்சை போன்ற அமைப்பு, சின்ன சின்ன ஓட்டைகள், இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அப்ப யாருக்கெல்லாம் வரும்? தாவரம், விலங்குகள், மனிதர்கள் எல்லார் உடலிலேயுமே இந்த வைரஸ் அப்படின்னு அந்த தேவையில்லாத ஃபாரின் மெட்டீரியல் நமக்கு உள்புகுந்து பலவிதமான வியாதிகள் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். சோ நமக்கும் சரி, தாவரங்களுக்கும் சரி, விலங்குகளுக்கும் எல்லாருக்கும் என்னதை உண்டு பண்றாங்க? நோய், டிசீஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்றதுதான் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ வாட் ஆர் த நேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ், இதனுடைய கேரக்டர்ஸ் என்ன? லிவிங் கேரக்டர்ஸ் என்ன? நான் லிவிங் கேரக்டர்ஸ் என்ன? கேரக்டர்ஸ்னா என்னப்பா? அதனுடைய பண்புகள். உயிரோடவும் இருக்கும், உயிர் இல்லாம இருக்கும். அதுதான் லிவிங், நான் லிவிங். நம்ம ஒரு பொருள்களையே என்ன சொல்லுவோம்? லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம என்ன சொல்றோம்? நான் லிவிங் திங்ஸ்னா பெஞ்சு, சேரு, இது எல்லாத்தையுமே நம்ம நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதே போல நம்ம லிவிங்ஸ் அப்படின்னு சொன்னா தாவரம், விலங்குகள், மனிதர்கள், இவங்க தான். சோ அப்ப இது உயிரோட இருக்கும் போது என்ன பொருளோ, என்ன பண்போட இருக்கும், உயிர் இல்லாத போது அதுக்கு என்ன பண்புகள் இருக்கும். உயிரோட இருக்கும் பொழுது அப்படின்னு சொன்னா உயிர் அப்படிங்கிறது என்னது? ஹீட். நமக்கு பொதுவாக நம் உடலில் உள்ள வெப்பநிலை தான் நம்ம என்ன பண்ணுது? லைவ் அப்படிங்கிறதையே காட்டுது இல்லையா? சோ டெம்பரேச்சர். அதே போல
நமக்கு கெமிக்கல்ஸ் வேதி பொருள்கள் அப்படின்னு சொல்லுங்க. they respond heat and chemicals and radiations. இந்த 3 விஷயங்கள் தான் heat, chemical and radiations. யார் இதுல நமக்கு ரெஸ்பாண்ட் பண்றது? எஸ், லிவிங் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா இதுதான் உயிருள்ள பண்புகள். they reproduce inside the host cell. ஹோஸ்ட்னா யாருப்பா? ஹோஸ்ட், கெஸ்ட், ஹோஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? யாருக்குள்ளார போய் அது உள்ள இருக்கோ அவங்களதான் என்ன சொல்லுது நமக்கு வந்துட்டு அவங்க உடம்புல போய் என்ன பண்ணுது, அதுல ரீப்ரொடியூஸ் அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்குது. உயிர்களுக்குள்ளார செல்லுல அதிகமாக அது வளர்ந்து அடுத்தடுத்த சந்ததி வரும்போது ஒருத்தராதான் வருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபீவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன வரும்? லைட்டா பாடி பெயின் வரும், ரன்னிங் நோஸ் வரும், அண்ட் தென் காஃப் வரும் இல்லைங்களா? அண்ட் நமக்கு வந்து கோல்டு கடைசியாதான் ஃபீவர்ங்கிறது வரும் இல்லையா? இது போல அடுத்த ஸ்டேஜ். ஏன்னா ஒருத்தரா வந்தவங்க 5, 10, 20, 50, 100 மல்டிப்ளை ஆவாங்க. சோ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டிசீஸுடைய நம்மளுடைய அந்த ஒரு தாக்கம்ங்கிறது நமக்கு அதிகமாயிட்டே போகும். சரிங்களா? சோ அப்ப நம்ம வைரஸ்ங்கிறது என்டர் ஆகும்போது ஒண்ணு எகைன் நம்ம உடம்புல வந்து ரீப்ரொடக்ஷன் அதிகமா உற்பத்தி செஞ்சு அடுத்த சந்ததியை உருவாக்கி நமக்கு நோயை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது உயிரற்ற பண்புகள். உயிரற்ற பண்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையில அது உருவாகுது? சோ எந்த சூழ்நிலையில நமக்கு அந்த உயிரில்லாத தன்மை அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உயிரூட்ட பண்புகள் அப்படிங்கிறது நமக்கு நம்ம உடல்ல வந்து உருவாகி பல வகையா அது பெருக்கம் அடைஞ்சு நமக்கு நிறைய டிசீஸ கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். உயிர் இல்லாதது நான் லிவிங், உயிரற்ற பண்புகள் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நான் லிவிங் கேரக்டர்ஸ்னா இன்ஆக்டிவா இருக்கக்கூடியது, தன்னிச்சையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்ஆக்டிவ். இன்ஆக்டிவ் அப்படிங்கிறது செயல் இழந்து இருக்கக்கூடியது. தன்னிச்சைனா தானா இருக்கும்போது என்ன பண்ணும், அது அந்த அளவு ஆக்டிவா இருக்காது. அல்லது இவற்றை என்ன பண்ணும், உயிரற்ற பொருள் போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதனால என்ன பண்ணும், ரொம்ப நாள் இருக்க முடியும். கிறிஸ்டலைஸ்ட் அண்ட் தென் ஸ்டோர் ஃபார் எ வெரி லாங் டைம்ஸ். சோ அதுதான் நான் லிவிங் கேரக்டர். உயிரற்ற பண்புங்கிறது தன்னிச்சையா இருக்கும்போது இன்ஆக்டிவா இருக்கக்கூடியது. ஆனா அடுத்தது கிறிஸ்டல் அப்படின்னு சொன்னா கிறிஸ்டலைஸ் படிகமாக்கி நம்ம உருவாக்கினோம் அப்படின்னு சொன்னா அது நீண்ட நாட்கள் அது என்ன பண்ணும், நல்லா ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ வைரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து வைரஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர். சோ வாட் ஆர் த டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வைரஸஸ்? சோ இப்போ எத்தனை வகையான வைரஸ்கள் இருக்கு? சோ அதனுடைய வடிவத்தை பொறுத்து நம்ம பிரிக்கலாம். பாக்டீரியோபேஜ், ராட் லைக் வைரஸ் அண்ட் தென் ஸ்பெரிக்கல் வைரஸ். ஓகே, பாக்டீரியோபேஜ் அப்படிங்கிறது சிக்கலான வடிவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதனுடைய தலைபாகம் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்போட இருக்கக்கூடியது. இந்த ஷேப்புக்கு என்ன சொல்லுவோம், கேப்சிட் அப்படிங்கிறது தான். அதுல நடுவுல என்ன இருக்கு பாருங்க, டிஎன்ஏ, ஆர்என்ஏ மரபு பொருளால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னோமா. சோ இதுதான் நமக்கு டிஎன்ஏ அப்படிங்கிறது. இந்த சென்டர் பார்ட் அப்படிங்கிறது ஒரு கவர் மாதிரி இருக்கக்கூடிய பகுதி. ஓகே, இதுதான் நமக்கு பாக்டீரியா பேஜினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர். சோ இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னு சொன்னா வைரஸின் படம் வரைந்து அதனை பற்றி விளக்குக அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாவே நம்ம டிரா பண்ணலாம். இது போல நம்ம படம் வரைஞ்சு அதனை பத்தினது விளக்கம், வைரஸ்னா என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், நடுவுல சென்டர் பார்ட்ல என்ன இருக்கும், கேரக்டர்ஸ் என்ன, சோ எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்கக்கூடியது என்னது, இந்த கோள வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு வைரஸ், ராட் லைக் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சோ இந்த வடிவம் சொல்லலாம்.
அடுத்தது நம்ம பாக்குறது உருளை வடிவம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, புகையிலை மொசைக் வைரஸ் சொல்லுவோம், இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த பார்ட்ல ஒவ்வொன்றிலையுமே கேப்சிட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும். சோ ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நமக்கு இந்த ஷேப்ல இருக்கக்கூடியது, இத நமக்கு நடுவுல இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் இந்த இது வந்து நம்ம வெளிப்பாகமான கேப்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு எது எளிதா படம் வரைய வருதோ அந்த படத்தை என்ன பண்ணலாம், நம்ம கோள வடிவமோ உருளை வடிவமோ அல்லது பாக்டீரியோ பேஜ், ரொம்ப சிம்பிளான டயக்ராம் தான். நம்ம என்ன பண்ணலாம், இதனுடைய படங்களை வரைந்து 1 or 2 நம்ம வைரஸ் பற்றின கேள்வி இந்த லெசன்ல நிச்சயமா வைரஸ் ஆர் அதர்வைஸ் பாக்டீரியா, பயாலஜி அப்படின்னாலே டயக்ராம் படம் வரைந்து நமக்கு அதனுடைய விளக்கம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விளக்கம் இல்லைங்களா. சோ எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம படத்தை வரைஞ்சு அதுல என்ன பண்ணணும், பாகங்களை குறிச்சு எழுதினாதான் அதனால நம்மளால முழு மதிப்பெண் அப்படிங்கறது செக்யூர் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாக்டீரியா பத்தி. சோ இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் என்ன மாதிரி இருக்கும்னா செல் ஸ்ட்ரக்சரா பாக்டீரியா. சோ பாக்டீரியாவினுடைய நம்ம படம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்கலாம். யூஸ்வலா இதுல என்னென்னலாம் இருக்கும் பார்த்திருக்கோம். இது என்னது, பாக்டீரியாவினுடைய தம். ஒரு செல் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கும், செல் வால். மைய பகுதியில என்ன இருக்கும், சைட்டோபிளாசம். அதன் இதனுடைய வால் பகுதி நீண்டு அடுத்து நகர்வதற்கோ அல்லது வேறு உயிரினத்தோடு நாம் என்னது ஒட்டி வாழ்வதற்கு அந்த மாதிரியான பார்ட் என்ன சொல்லுவோம், பிளாஜெல்லம். சோ இப்படி ஒவ்வொரு பார்ட்டும் நமக்கு என்னது, அதனுடைய அமைப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். சோ சென்டர் பார்ட் அப்படிங்கிறது என்ன, எஸ், எல்லா இடத்துலயுமே நமக்கு சென்டர் பார்ட் என்ன இருக்கும், சைட்டோபிளாசம். நீங்க 6th ஸ்டாண்டர்ட்லயே செல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது அதனுடைய உரை, பாதுகாப்பா இருக்கக்கூடியது என்னது, வால். ஈஸியா நமக்கு ஒரு டயக்ராம்னுடைய படம் வரைந்து பாகம்னா மனப்பாடம் பண்ணி எல்லாம் எழுத வேண்டாம். அதனுடைய இந்த அமைப்பு ஒவ்வொன்றுக்கும் அடிப்படையா எல்லாத்துக்கும் எப்படி இருக்குமோ அதை ஞாபகம் வச்சுட்டாலே நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா எழுத முடியும். ஓகே, நடுவுல இருக்கக்கூடியது என்ன சொல்லியிருக்கோம், ஜெனடிக் மெட்டீரியல். எஸ், டிஎன்ஏ ஆர்என்ஏ அப்படிங்கிறதுதான் இதுல இருக்கக்கூடிய சென்டர் பார்ட் அப்படிங்கிறது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னையுமே அந்த அர்த்தம் புரிஞ்சு எங்க இருக்கும் அப்படிங்கறத நம்ம கரெக்டா கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா அதுல முழு மதிப்பெண் அப்படின்னு நம்ம வாங்கலாம். செல் பிளாஸ்மா அல்லது இங்க இருக்கக்கூடியது என்னது, நமக்கு செல் மெம்பரேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பகுதி தான். சோ ஜெனடிக் மெட்டீரியல், சைட்டோபிளாசம், செல் வால் அண்ட் தென் செல் மெம்பரேன். நெக்ஸ்ட் ஒன் என்னது, நமக்கு கேப்சியூல். கேப்சியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த பகுதி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிளாஜெல்லம்னா இந்த நீண்டு இருக்கக்கூடிய இழை. சோ இந்த போலதான் எந்த ஒரு படத்தை ஈஸியா நம்ம டிரா பண்ணிட்டோம்னா எங்க எந்தெந்த பொருள் இருக்கும்னு விளக்கம் நமக்கு படிச்சுட்டாலே எய்தர் நீங்க இதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லது பேராகிராஃப் சொன்னா ரெண்டையுமே என்ன பண்ணலாம், எளிதாக நம்மளால இதுல ஈஸியா மார்க்க செக்யூர் பண்ண முடியும். ஓகே, சோ இது எல்லாமே கரெக்டான்னு பார்க்கலாமா. எஸ், கேப்சியூல் அண்ட் செல் வால், செல். சோ பாக்டீரியாவினுடைய வடிவம், செல் ஸ்ட்ரக்சரா நமக்கு வந்து பாக்டீரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சோ இத பாருங்க, இதுதான் இப்போ நம்ம வந்து சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது மைய பகுதியில் இருப்பது. இந்த வெளிப்பக்க உரைங்கிறது என்னது, பாக்டீரியால இருக்கக்கூடிய கேப்சியூல். செல் வால் இதனுடைய செல் உரை அப்படிங்கிறது. பிளாஸ்மா மெம்பரேன் இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் என்னது, அதுல இருக்கக்கூடிய மெம்பரேன். பிளாஜெல்லம்னா இந்த இழைப்பகுதி நடுவுல இருக்கிறது, மரபு பொருளால் உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் சரிங்களா. சோ நம்ம செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா சொன்னா அவுட்டர் கவரிங் செல் வால் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் மெட்டீரியல் அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த இது, அததான் நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். நடுவுல இருக்கக்கூடிய அந்த திரவம் சைட்டோபிளாசம் சொல்லலாம். புரோட்டீன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், அதுல நம்ம டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ரிபோசோம், லைசோசோம் இது எல்லாமே நம்ம
செல்லில் இருக்கக்கூடிய ஒரு என்னது அதுல இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கறத ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ பாக்டீரியாவினுடைய வடிவம் எவ்வாறு இருக்கும்? பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு செல்லாலான ஒரு நமக்கு வந்து புரோகாரியாட், யூகாரியாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ எந்த மாதிரியான அமைப்புல இருக்கும் கேட்டா, இந்த பாக்டீரியாங்கிறது உட்கரு இல்லாத ஒரே ஒரு செல்லினா உருவாக்கப்பட்டது. நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தோமா? உட்கரு அப்படின்னா என்னது? எஸ், நியூக்ளியஸ் இல்லாதது. பாக்டீரியாங்கிறது நமக்கு உட்கரு இல்லாத ஒரு உயிரினம். முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லைங்களா? சோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன இல்ல? நியூக்ளியஸ் இல்ல, உட்கரு அற்றது. உட்கரு இல்லாத ஒரு விஷயம்தான் பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எதால் ஆக்கப்பட்டது? ஒரு செல் ஆர்கன், ஒரே ஒரு செல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட இன்னொரு ஸ்பெஷல் நேச்சர் என்னன்னு கேட்டா, எஸ், இந்த எர்த்ல வந்த முதல் ஆர்கானிசம், ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது செகண்ட் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம். எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இல்ல? இப்போ நம்ம வான்வெளிக்கு யார் முதல்ல போய் கால் வச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது போல ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறது யாரு? இந்த பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். சோ பாக்டீரியாக்கு உண்டான ஸ்பெஷல் நிறைய அதுல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய சைஸ் என்னன்னு கேட்டா 1 மைக்ரோமீட்டர்ல இருந்து 5 மைக்ரோமீட்டர் சைஸ் ஆஃப் பாக்டீரியா. இதனுடைய அளவு அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்? இதுதான் சொல்லலாம். இதுல 2 வகையா இதனுடைய வகையை பிரிக்கலாம். ஆரோபிக் அண்ட் தென் அனரோபிக். ஆரோபிக் அப்படின்னாலே என்னது? ஆரோபிக் அப்படிங்கிற டேர்ம் வந்து காற்று வேணும், அதனுடைய பிரீத்திங்க்கு. எனக்கும் உனக்கும் என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும்ல, ரைட் ஆர் ராங்? வேணுமாப்பா? வேணுமா வேண்டாமா? வேண்டாம் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஏத்துப்பீங்களா? எனக்கு ஆக்சிஜனே வேண்டாம்னு சொன்னா அக்செப்ட் பண்ணுவீங்களா? கரெக்டா? நான் என்ன சொன்னேன் அப்பயே ஆரம்பிக்கும் போதே? உண்டு இல்ல, புரிஞ்சுது புரியல அப்படின்னு சொல்லணும்னு அந்த ஒரு ஆன்சராவது கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுட்டேனா? எஸ், ஐ ரிசீவ்ட் ஒன் ஆன்சர் ஃப்ரம் ஒன் சென்டர். எஸ், கரெக்ட். நோ மேம் அப்படிங்கிறாங்க. கரெக்டான ஆன்சர். கண்டிப்பா ஆக்சிஜன் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. உயிர் காற்று அப்படின்னு சொல்றதே என்னது? ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அது போலதான் காற்றோடு இருக்கக்கூடியது. நமக்கு வந்து காற்று அதுக்கு கண்டிப்பாக சுவாசத்திற்கு தேவை. அந்த மாதிரியா இருக்கக்கூடிய பாக்டீரியாவை அனரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். And another one is anaerobic. anaerobic அப்படிங்கிறது காற்று இல்லாத சூழ்நிலையிலையும் அவங்களால லைவா இங்கு இருக்க முடியும். அதுதான் காற்று இல்லா சுவாச பாக்டீரியா. அதனுடைய பிரீத்திங், ரெஸ்பிரேஷனுக்கு என்ன தேவையில்லை? ஆக்சிஜன் தேவையில்லை. அப்ப பாக்டீரியாவை 2 வகையா அதனுடைய சுவாசத்தினுடைய அடிப்படையில நம்ம பிரிக்கலாம். So the bacteria are 2 types based on the respiration. So these are all the special characteristics of bacteria. இதனுடைய சிறப்பு பண்புகள்னா நியூக்ளியஸ், உட்கரு கிடையாது, ஒரு செல்லால் ஆக்கப்பட்டது. அடுத்தது இந்த பூமியில முதலாக வந்த லிவிங் ஆர்கானிசம். அண்ட் தென் இதனுடைய அளவு சைஸ் அப்படிங்கிறது 1 மைக்ரோமீட்டர்ல இருந்து 5 மைக்ரோமீட்டர். இதனுடைய ரெஸ்பிரேஷன், சுவாசத்தை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆரோபிக், அனதர் அனரோபிக். சோ இதுதான் நம்ம இது வரைக்கும் போதும். ரிமைனிங் இதனுடைய நிறைய வகைகள் இருக்கு, சைஸை பொறுத்து, நேச்சரை பொறுத்துன்னு பல வகையான பாக்டீரியா இருக்கு. அதை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக், நம்ம என்ன லெசன் பார்த்தோம்? மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற பாடத்துல ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள்னா என்னன்னு பார்த்தோம். அதுல வைரஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய வகைகள் என்ன, லிவிங் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது
பாக்டீரியால நமக்கு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும் அதனுடைய வடிவமும் பார்த்திருக்கோம். உங்களுக்கு இப்ப நடத்துனதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சுது புரியல நல்லா தெளிவா தெரிஞ்சது டீச்சர் புரிஞ்சுடுது, நம்ம அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கறதையாவது நீங்க சொல்லுங்க. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னதுதான், அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிடணும். போஸ்ட்போன் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா அது டிஃபிகல்ட்டான விஷயம். ஓகே, சோ இன்னைக்கு இதுல படிச்சுட்டு வாங்க. இந்த 2 பேஜ் தான். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு, கரெக்டா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக அடுத்த தடவை எனக்கு இன்னும் நிறைய ஆன்சர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக நீங்களும் அதை செய்வீங்க. ஓகே, நம்ம ரிமைனிங் சாப்டர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.